திரு பேரரசு அவர்கள், அப்புறம் எனக்கு அப்பா மாதிரி கைட் எல்லாமே ராஜன் சார், நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் அவர் புகழ்ந்து. அப்புறம் நான் திரௌபதி படம் எடுக்க முக்கிய காரணமா முதல் காரணமா என் கூட தூண நின்ன சோழகுமார் வாண்டியர் அவர்கள், அப்புறம் என்னுடைய தம்பி டென்னிஸ் மஞ்சுநாத் இருக்காரு இந்த ஸ்டேஜ்ல. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அப்புறம் ஹீரோ பரத்தை வாழ்த்து வந்திருக்க அவங்க நண்பர்களுக்கும் என்னுடைய ரொம்ப நல்ல விஷயம். ஒரு திரைப்படத்தோட விழால கலந்துகிறது, நிறைய திரைப்பட விழால கலந்துகிறது இல்லை நான். ஆனா எனக்கு நிறைய நல்லது செஞ்சவங்க என் கூட நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க கூப்பிட்டா வந்துடுவேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன். ஸோ என்னோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. படத்துல ஹீரோவை நடிச்சிருக்க பரத், அவங்களோட அப்பா இளங்கோவன் அவர்கள், அப்புறம் சோழகுமார் அவங்க, நான் ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம நின்று திரௌபதி படம் பண்ணப்ப எனக்கு அவங்க ஊர்ல வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு. ஸோ அதுக்கு நன்றி கடனாக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த திரௌபதி படத்தோட ஷூட்டிங் டேஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த ஊர்லலாம் நாங்களும் போய் திரௌபதி ஷூட் பண்ணியிருந்தோம். உஜ்ஜினி, இரும்புலிக்குறிச்சி, குமிழியம், அந்த தேட்டர் ஒன்று வந்தது இல்லையா ட்ரெய்லர்ல, அந்த தேட்டர்லேயே திரௌபதி படத்தோட ஒரு முக்கியமான சீன் ஒன்று நாங்களும் ஷூட் பண்ணோம். அந்த தேட்டரோட ஓனர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். ஸோ சினிமால சம்பாரிச்சு சினிமாலே முதலீடு பண்ணியிருக்காரு. பணத்தை மட்டும் இல்ல, தன்னோட மகனையும் சினிமால முதலீடு பண்ணியிருக்காரு. அது எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற கனவு. ஆனா இவரு கொஞ்சம் தரமான ஒரு நடிகனை தயார் பண்ணி இறக்கியிருக்காரு. நல்ல அத்லெட் பாடி, நல்ல ஹைட்டு, ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாம என்ன பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அது மட்டும் செய்யறாரு. போக போக குரூம் ஆகி நிச்சயமா ஒரு ரவுண்ட் வருவாரு தெரியுது. அப்பாவோட சப்போர்ட் வேற இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப சூப்பரா இருந்தாரு. நான் எதிர்பார்க்கல அவர் வெளியே மீட் பண்ணப்ப. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண. அவங்க அப்பாவை தெரியும் எனக்கு. இன்னைக்குதான் தம்பியை மீட் பண்ணேன். நல்ல பண்ணியிருக்காரு. படத்துல 2 பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த முதல் மெலடியும் 2வது மெலடியும் ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். முதல் பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அந்த மெலடி அண்ட் அந்த ஃபாஸ்ட் நம்பரும் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள். படத்தோட டைரக்டர் தமிழ் அவர்களுக்கும், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், படத்துல ஒர்க் பண்ண ஒளிப்பதிவாளர், சின்ன பட்ஜெட்ல என்ன மேக்சிமம் தர முடியுமோ ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு, அவருக்கும் அத்தனை படகுழுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் எனக்கு மெமரிஸ் தான் இருக்கு ஃபுல்லா திரௌபதி படத்தோட. நான் போய் ஒர்க் பண்ணது அப்போ ஒண்ணுமே கையில பட்ஜெட் இல்லாம க்ரௌட் ஃபண்டிங்ல எனக்கு இவங்கெல்லாம் உதவி பண்ணி அந்த படம் எடுக்கிறப்ப என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் அதே இந்த படத்துல இவங்க பட்டிருக்காங்க. ஸோ சென்டிமெண்டா திரௌபதி எடுத்த அதே லொகேஷன்ல இந்த படம் எடுத்ததால இந்த படம் வெற்றி பெறணும்னு மனதார வேண்டிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டை வாழ்த்ததுக்காக அங்கிருந்து அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறையில இருந்து இவ்வளவு தூரம் வாழ்ந்து சேர பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு படம் ரிலீஸ் பண்றது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படம் ரிலீஸ் பண்றப்ப அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு பெரிய போராட்டம். படம் எடுக்கிறது கூட இன்னைக்கு சுலபம் தான், படம் ரிலீஸ் பண்றதுல மிகப்பெரிய போராட்டம் இருக்கு. அது ரிலீஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் சொன்னா பயந்துருவீங்க, இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இந்த படம் தியேட்டருக்கு வரப்ப இது எங்க போகணும் நல்லானா வட மாவட்டங்கள்ல நல்லா போகும்னு எனக்கு தெரியுது இங்க வந்திருக்க ஆடியன்ஸ் பாக்குறப்ப. ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் அங்க சேர்த்து வச்சிருக்காரு போல பரத், அவ்வளவு சேரப்பு இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஊர்ல எல்லாம் படம் நல்லா போகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊர்ல எல்லாம் அதிக திரையரங்குகள் போடுங்க. அது வந்து படத்துக்கும் நிச்சயமா அதாவது வருமானத்தை கொடுக்கும். இந்த மாதிரி படங்களுக்காக நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காரு ராஜன் அப்பா. தொடர்ந்து எல்லா ஸ்டேஜ்லயும் பேசுறாரு. ஒரு சின்ன படம் வரப்போ அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் படுது, அது எப்படி தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு. இப்போ கூட போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பேரரசு சார் பேசின ஒரு விஷயம் கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் பேசினாங்க. எப்ப பார்த்தாலும் தியேட்டர் ஏன் குறை சொல்றீங்க, அந்த தியேட்டர்ல இருக்கிற அதெல்லாம் மக்கள் ஏன் உள்ள வர மாட்டாங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இந்த மொத்த சினிமாவும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில அந்த படம் திரும்ப வர்றதுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நெருக்கடியா இருக்கு சினிமா பண்றது, அது சாதாரணமா இல்லை. ரொம்ப ஜெயிச்ச தயாரிப்பாளர்களுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த டீமுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி, நானும் என்னால் என்ன ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணி இந்த படம் பிஸ்னஸ்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றேன். வேற என்ன சொல்றது, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இந்த படம் ஜெயிக்கணும். மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எதுக்கு நன்றினா வட தமிழ்நாடு குறித்து இப்பதான் சினிமாக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. லப்பர் பந்து ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய
சந்தோஷம். அதுவும் இதே அரியலூர் மண்ணில் நடக்கிற ஒரு கதை தான். அதுக்கு முன்னாடி இல்லை, அது ரொம்ப கம்மி படம் தான். மறுமலர்ச்சி, அதுக்கப்புறம் தங்கர் பச்சான் சார் எடுத்த எல்லா படங்கள் மட்டும்தான் அந்த வட தமிழ்நாடு, அந்த முந்திரிக்காடு, இந்த சேலம் அரியலூர் பத்தி எல்லாம் பேசியிருந்தது. இப்ப நிறைய திரைப்படங்கள் அந்த மண் சார்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பெரிய ஹீரோக்கள் படமும் அந்த வட தமிழ்நாடு நோக்கி போயிருக்கு. தென் தமிழ்நாடு, மதுரை, திருநெல்வேலி எப்பவுமே வரும். நான் மதுரைக்காரன் யார் பேசல, விஜயகாந்த் சார்ல இருந்து எல்லா ஹீரோவும் பேசிட்டாங்கல்ல. இது வட தமிழ்நாடு. இப்பதான் வட தமிழ்நாடு சினிமால கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆயிருக்கு. நீங்க இப்ப செஞ்சி போனீங்கன்னா, திருநெல்வேலி போனீங்கன்னா அவ்வளவு பிஸியா இருக்கு அந்த ஏரியா லொகேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. இப்பதான் அது தெரியுது. செஞ்சியில சினிமா எடுக்கிறது, திருவண்ணாமலையில சினிமா எடுக்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. ஸோ அடுத்த தலைமுறை இயக்குநர்கள் இன்னும் வட தமிழ்நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஊர் நிறைய இருக்கு. இன்னும் கள்ளக்குறிச்சி பக்கம் யாரும் போகல, திருவண்ணாமலையிலே இந்த வந்தவாசி பக்கம், ஆரணி பக்கம்லாம் இன்னும் யாரும் போகல. ரொம்ப அழகான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வட தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய சினிமா வரணும்னு என்னோட ஆதங்கத்தையும் ஆர்வத்தையும் தெரிவிச்சுட்டு, அந்த வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் படத்துல பணியாற்ற அத்தனை பேருக்கும் நான் யார் பேரை சொல்லலாம், பிஆர்ஓ உட்பட. பிஆர்ஓ சார் வந்ததுல இருந்து ஓடின்னு இருக்காரு. அவர் இன்னும் டைரக்டர் மாதிரி பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ மொத்த பேருக்கும், படத்தோட அத்தனை டெக்னீஷியன்ஸ், அத்தனை குழுவினர்களும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.